திருப்பதியில் இலவச தரிசனம் எவ்வளவு ஈஸின்னு உங்கள் முன்னாடி காண்பிச்சிருப்பேன். அதே மாதிரி இலவசமாக போடக்கூடிய அந்த அன்னதானத்தை சாப்பிட்றது எவ்வளவு ஈஸின்னு உங்கள் முன்னாடி வைக்கிறேன். அதுக்கு எங்கெங்கே நம்ம போய் பயன்படுத்த முடியுங்கிறதையும் நான் பயன்படுத்தி பலன் பெற்றதை வைக்கிறேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 15 வருஷமாக வருஷம் 3லிருந்து 4 முறை போய் ₹1 கூட செலவில்லாமல் திரும்பி வர்றோம், சாப்பாட்டுக்கும் தங்குறதுக்கும். சரிங்களா? மற்றபடி சின்ன சின்ன போக்குவரத்துக்கு மட்டும்தான். இப்போ பார்க்குற இடம் என்ன பில்டிங்குன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்தை தெளிவாக பாருங்கள். இப்போ நானே கூட போய் நிற்கிறப்போ இன்னும் இவ்வளவு கூட்டமாக இருக்குது, சாப்பாடு சீக்கிரம் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். இல்லை சாப்பாடு கிடைக்கிற அளவுக்கு அங்கே இருக்குமான்னு யோசிச்சு பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சரியாக 12 நிமிஷத்தில் இந்த கூட்டம் ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்துட்டாங்க. எந்த இடம்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கணிப்பு கரெக்டு தான். நம்மளுடைய ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தால் இருக்கு இல்லைங்களா, திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசங்கிற பில்டிங். எனதருமை பரமகுருவின் உறவுகளை, நான் அங்கே போய் 3 நாட்கள் மற்ற தங்கி இருந்தப்பவும் சரி, 3 வேளை பயன்படுத்துகிறப்பவும் சரி, அடிவாரத்தில் இருக்கிறப்போ இந்த இடத்த பயன்படுத்திக்கிறேன். ஸோ இப்போ நான் சாப்பிட்ற நேரம் பார்த்தீங்கன்னா மாலை வேளையில் 7:30 மணிக்கு போடுவாங்க. 7:30 மணிக்கு 8 9 நம்ம போய் சாப்பிட்டுக்கணும். அவ்வளோதான் விஷயம். சாப்பாடும் அற்புதமாக இருந்தது. தவறாமல் நீங்கள் போனீங்கன்னா பயன்படுத்திக்கணும். கூட்டத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க, சீக்கிரம் முடிச்சிருவாங்க. ஏன்னா அத்தனை பால் இருக்காங்க. விதவிதமாக டக்குன்னு போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சீக்கிரம் நம்ம சாப்பிடணும்.